பிடிச்ச வேலைய செஞ்சா பனிஷ்மெண்ட் கூட ஒர்க் அவுட்னு நீ தானே சொல்லிருக்க சஞ்சீவ். நான் மூட்டை தூக்கி கஷ்டப்படும் போது உனக்கு இருந்த வலி என்னங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது அபி. இனிமே நான் மூட்டையை தூக்க மாட்டேன் அபி. டெய்லர், சஞ்சீவ், நீ சொன்ன இந்த டெய்லருங்கிற வார்த்தையில தான் என் உசிரே இருக்கு. உன் உயிர் டெய்லருங்கிற வார்த்தையில இருக்கு. ஆனா என் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு அபி. சரி அபி, நீ கிளம்பு, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. தங்கம் சமத்து குட்டி, வாங்க வாங்க வாங்க, பால் குடிக்கலாம். இங்க படுத்துக்கோங்க. அப்பாடா. பால் குடிக்கலாமா? இந்தாங்க குடிங்க. குடி 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 குடிமா. குடிங்க தங்கம், குடிங்க. குடி 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 குடிமா. என்ன பாக்குறீங்க? பாலை குடிங்க. என்னம்மா, குடிடாமா, பாலை குடிங்க. ஓ, ஏன் பாப்பா, உங்களுக்கு புட்டிப்பால் பிடிக்கலையா? அம்மா தாய்ப்பால் கொடுத்தாதான் நீ குடிப்பியா? என்ன சிரிச்சு ஆமான்னு வேற சொல்றியா? இந்த குழந்தையோட அம்மா மங்கா வேற எங்க இருக்கான்னு தெரியல. குழந்தை வேற தாய்ப்பால் தான் குடிப்பேன்னு அடம் பிடிக்குது. இப்ப என்ன பண்றது? பேசாம அபிக்கு போன் பண்ணி குழந்தைக்கு பால் கொடுக்க வர சொல்ல வேண்டியதுதான். அம்மா. சரி அபி, பாப்பாக்கு பால் கொடு. சரி. என்னடா செல்லம், அம்மாவை பாக்கணுமா? அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க, சரியா? வாங்க வாங்க வாங்க. ஐ, என்னடா அம்மாவை காணோன்னு அழுதிங்களா செல்லம்? அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க, சிரிச்சுட்டே இருங்க, சரிங்க. குழந்தை உன்னதாமா தன்னோட அம்மாவா நினைக்குது. இல்லம்மா, பெத்தவளை விட நீதான் அம்மா மாதிரி பக்கத்துல இருந்து குழந்தைக்கு பால் கொடுத்து பத்திரமா பாத்துக்கற. அதனாலதாமா அப்படி சொன்னேன். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதான் குழந்தை உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் நீ ஒரு காரணத்துக்காக குழந்தைய பக்கம் வந்துடுற. எனக்கும் அப்படிதான் தோணுது சுமதி அம்மா. என்னவோ தெரியல, பாப்பாவை நான் என் பெத்த குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறேன். எல்லாம் கடவுள் செயல்மா. இதெல்லாம் கடவுள் போட்ட கணக்கு அபி. நீ உன் குழந்தைய பிரிஞ்சிருக்க, இந்த குழந்தை தான் தாய பிரிஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் தாயும் செய்யுமா இருக்கணும்னு அந்த கடவுள் நினைச்சிருக்காரு. ஊரா வீட்டு குழந்தைய உன் குழந்தை மாதிரி பாத்துக்கிற. உனக்கு உன் பாப்பா சீக்கிரம் கிடைச்சிருவா அபி. நீ கவலையே படாத. சரி அபி, நீ பாப்பாவுக்கு பால் கொடு.
சரிடா 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 சரிடாமா சரிடா சரிடா. குடு பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ, Yes? அருண் சார் பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆ. எஸ் சார் உங்களை பார்க்க சஞ்சீவ் சார் வந்திருக்காரு. சஞ்சீவ் எதுக்கு திரும்ப என்ன பார்க்க வந்திருக்காரு? சரி, சஞ்சீவ் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உள்ள வர சொன்னாரு. தேங்க்யூ. ம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, வணக்கம் சார். உட்காருங்க சஞ்சீவ். தேங்க்யூ சார். சார், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை கேட்டு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். இந்த ஒரு தடவை மட்டும் டெபாசிட் இல்லாம உங்களால எனக்கு சேல்ஸ் பண்றதுக்கு கிளாத் தர முடியுங்களா? சஞ்சீவ், உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நான் இந்த கம்பெனியோட எம்டியா இருந்தாலும் நானே மீறக்கூடாத சில புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு டெபாசிட் இல்லாம கிளாத்த சேல்ஸ் கொடுக்கறது. சோ என்னால கிளாத்த சேல்ஸ் கொடுக்க முடியாது. சாரி. ஓகே சார். சஞ்சீவ் உட்காருங்க. சொல்லுங்க சார். உங்க கம்பெனி ஏன் லாஸ் ஆச்சு? ஏன் சஞ்சீவ் அமைதியா இருக்கீங்க? சார், எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டா பதில் சொல்லலாம், எப்படி தோக்குறேன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றேன்? உங்களை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. எங்க கம்பெனில டையிங் சூப்பர்வைசர் வேலை காலியா இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா அந்த வேலையை நீங்க பாக்குறீங்களா? சஞ்சீவ், நீ எதை செஞ்சாலும் சரியாதான் செய்வேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு நொடியையும் நாம பணமா மாத்தணும். அப்பதான் கடன் அடைக்க முடியும். சஞ்சீவ், உங்க நிலைமை எனக்கு புரியுது சஞ்சீவ். ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருந்த நீங்க சூப்பர்வைசர் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் தெரியாம கேட்டுட்டேன். சாரி சஞ்சீவ். சார், என்ன சார் சாரி எல்லாம் சொல்றீங்க? ஒரு நல்ல எம்டிக்கு அந்த கம்பெனியோட அடிமட்ட வேலையிலிருந்து மேல்மட்ட வேலை வரைக்கும் எல்லா வேலையும் நல்லா தெரியணும்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க சார். நான் என்னோட கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா கோர்சஸும் போய் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன். வேலைன்னு வந்துட்டா எல்லா வேலையும் ஒண்ணுதான் சார். இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு தேவை பணம் சார். நான் உங்ககிட்ட ஒரு எம்ப்ளாயா வேலை பார்த்தா நீங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்ன, ஒரு 40,000 கொடுக்கலாம். நான் கொடுக்கற சம்பளம் உங்க வீட்டு பிரச்சனைக்கே பத்தாது. அப்புறம் எப்படி கடன் அடைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த புரோட்டோகால் படி நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்தா உங்களுக்கு டெபாசிட் 10 லட்சம் கூட இல்லாம கிளாத்த சேல்ஸுக்கு என்னால கொடுக்க முடியும். நீங்க கிளாத்த சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் சார். ஆனா என்னால உடனே உங்களுக்கு சேல்ஸுக்கு கிளாத்த கொடுக்க முடியாது. ஒரு 10 டேஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க. உங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சேல்ஸ்க்கு கிளாத் கொடுக்குறேன். ஓகே சார். என் ஒர்க்ல உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் சார். அப்போ இன்னைக்கே நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சார், அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன ஹெல்ப் சொல்லுங்க. எனக்கே கேட்க தயக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல சார். ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸா கிடைக்குமா சார்? இதுக்கு எதுக்கு செஞ்சு இவ்வளவு தயங்குறீங்க? நீங்க இந்த கம்பெனி ஸ்டாஃப். உங்களுக்கு தேவைப்படும் போது அட்வான்ஸா கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் மேனேஜர்கிட்ட சொல்றேன். நீங்க போகும்போது 5000 ரூபாய் பணம் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அப்ப குடி போதையில இருக்கிற மோசமான 3 ரவுடி பசங்க தனியா போற அபிகிட்ட தப்பா நடந்துக்க போறாங்க. அச்சச்சோ, அப்புறம் அபி நாய்கிட்ட மாட்டின கந்தல் துணி மாதிரி ஆக போறா. என்ன ஸ்ரீஜா சொல்ற நீ? ஆமாமா, இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துல அபி ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தோன்னு நினைக்கணும்.
எங்கடா மச்சான் ஆளைய காணோம்? வருவாடா, வெயிட் பண்ணலாம். எப்படியும் இந்த பக்கம் தானே வந்தாகணும், அப்ப தூக்கிடலாம். டேய், அது வரா பாத்தியா? அவ தாண்டா ஸ்ரீஜா மேடம் சொன்ன அபி. அவளை தான் நம்ம தூக்கணும். அபிய ஜெயிக்க விடாம பண்றது எப்படின்னு யோசிக்காம வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கா பாரு, விவஸ்தை கெட்டவ. ஸ்ரீஜா, என்னம்மா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? என்னவா? சீதாவும் மைதமாவும் சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணி கடனை கட்டி அபிக்கு உதவி பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிளான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நீ இதை எதை பத்தியுமே கவலைப்படாம ஜாலியா வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அபிய நீ வீட்டை விட்டு துரத்தி விட்டதுல உனக்கு தலகனை கொஞ்சம் அதிகமாயிடுச்சோன்னு தோணுது. அதான் இப்ப ரொம்ப அசால்ட்டா இருக்கே நீ. பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, தலகனங்கிறது மொட்டை மாடியில வளர்ற ஆலமர செடி மாதிரி. வேறு விடும்போதே புடுங்கி எரியணும். அப்படி எரியல, ஆம கிட்ட முயல் தோத்த மாதிரி நீ அபி கிட்ட தோத்து போயிடுவ, பாத்துக்கோ. இப்ப எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? நீதான் எதுவுமே பண்ணாம கேம் விளையாடிட்டு இருக்க. அத பார்த்து நான் அமைதியா இருக்கணுமா? அதான் டென்ஷன் ஆயிட்டேன். அபி, சொல்லுங்க செல்வி அக்கா. இல்ல அபி, எப்பவும் ஆபீஸ் முடிஞ்சு நான் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு எம்டி மேடம் நீங்க வீட்டுக்கு போகும்போதுதான் நான் போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்பவே மணி 10 ஆயிடுச்சு அபி. வீட்ல வேற பாப்பா இருக்கு. என் அத்தை தான் பாத்துக்கறாங்க. நீங்க கிளம்புங்க அக்கா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அபி. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் செல்வி அக்கா, நீங்க போயிட்டு வாங்க. செல்வி அக்கா, சொல்லுங்க அபி. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? 5 மாசம் தான் ஆகுது அபி. மா, அமைதியா இருந்தா எதுவும் பண்ணலன்னு அர்த்தமா? உன் ஆபீஸ் எதுன்னு வேற எனக்கு சரியா தெரியல. சரி, உனக்கு கால் பண்ணி உன்னை வேற டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அதான் ஸ்ட்ரீட் எண்ட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி அபி, இந்த பாரு, இனிமே அன்டைம்ல எல்லாம் தனியா வராத, சரியா? உனக்கு ஆபீஸ்ல லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை கூப்பிட வரேன். சரி சஞ்சீவ். சரி வா, வீட்டுக்கு போ. அபி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சஞ்சீவ்? குல்ஃபி சாப்பிடுறியா? அத அப்புறமா சாப்பிடலாம். நீ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அத முதல்ல சொல்லு. அத நான் அப்புறம் சொல்றேன் அபி. ஃபர்ஸ்ட் நீ குல்ஃபி சாப்பிடு. இரு, நான் வாங்கிட்டு வரேன். அண்ணா 2 குல்ஃபி கொடுங்க. எவ்வளோண்ணே? 50 ரூபா சார். சரிங்கண்ணா. அபி, உனக்கு ஸ்வீட் கொடுத்து முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா குல்ஃபி தான் கிடைச்சது. சரி, குல்ஃபியை சாப்பிடு. சொல்லு சஞ்சீவ், என்ன முக்கியமான விஷயம்? நீ சாப்பிடு, நான் சொல்றேன்.
ம் சாப்பிட்டேன் சொல்லு. எனக்கு ஆ, இதோ புது நம்பரா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சஞ்சீவ். ம், ஹலோ. ஹலோ, யாரு? அபி மேடமா? ஆமா. நாங்க வர்மா பைனான்ஸ்ல இருந்து பேசுறோம். மேடம், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்ன டைம்குள்ள 10 கோடி கடன் அடைக்கலன்னா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போவாரு. நாங்க போக வைப்போம். மங்குடிங்களா? சஞ்சீவ அடிச்சிட்டு அபிய தூக்கிட்டு போறதுக்கு துப்பு இல்ல. நீங்க எல்லாம் ஒரு ரவுடிங்க. மேடம், எங்களை திட்டாதீங்க மேடம். அடுத்த போனவே. சஞ்சீவ் அபிய காப்பாத்திட்டானா? சஞ்சீவ் தன்னை காப்பாத்திட்டான்னு நினைச்சு அபி ரொம்ப சந்தோஷமா இருப்பாளே. இருக்க கூடாது. அந்த அபி சந்தோஷமாவே இருக்க கூடாது. ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அபி உனக்கு ஸ்வீட் கொடுத்து முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா குல்ஃபி தான் கிடைச்சது. சரி, குல்ஃபியை சாப்பிடு. ம், சொல்லு சஞ்சீவ், என்ன முக்கியமான விஷயம்? நீ சாப்பிடு, நான் சொல்றேன். ம் சாப்பிட்டேன் சொல்லு. எனக்கு ஒரு நிமிஷம் சஞ்சீவ். ஆ, இதோ புது நம்பரா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சரி சஞ்சீவ். பேசு. ஹலோ. ஹலோ, அபி மேடமா? ஆமா. நாங்க வர்மா பைனான்ஸ்ல இருந்து பேசுறோம். மேடம், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்ன டைம்குள்ள நீங்க 10 கோடி கடனை எங்களுக்கு திரும்ப அடைக்கலன்னா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போயிருவாரு. நாங்க போக வைப்போம். பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு ஓடிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எங்க ஆளுங்க உங்களையும் உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவையும் 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க என்ற அளவுக்கு எங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும். என்னாச்சு அபி? ஒன்னும் இல்ல. நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால சீக்கிரம் பணத்தை கட்டுற வழிய பாருங்க. என்ன வீழ்றப்பா. அப்பா, ஏசி இல்லாம இருக்கவே முடியலடா அப்பா. சஞ்சீவ், சொல்லு அபி. கால்லாம் வலிக்குதா?
அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி. பணக்கார வீட்டு பையன் சஞ்சீவ்னி வெறும் கால்ல நடந்துகிட்டு இருக்க. சஞ்சீவ், சொல்லு அபி. எனக்கு ஒரு ஆசை, நிறைவேற்றி வைப்பியா? என்ன ஆசை? நீ சைக்கிள் ஓட்டி நான் அதுல உட்கார்ந்துட்டு வரணும். அவ்வளவுதானே, போலாம் விடு. ஜெயா தானே பேசுறது? ஆமா மேடம், ஜெயா தான் பேசுறேன். நீங்க யாரு மேடம்? என் பேரு ஸ்ரீஜா. உங்க ஏரியா ஸ்வர்ணாக்கா தான் உன்னோட போன் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. ஸ்வர்ணாக்கா கொடுத்தாங்களா? சரி சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? எனக்கு நீ ஒரு வேலை பண்ணணும். நான் சொல்றத மட்டும் நீ சரியா பண்ணி கொடுத்துட்டேனா உன்னோட 5 மாச சம்பளம் உனக்கு மொத்தமா கிடைக்கும். 5 மாசம் சம்பளமா? என்ன பண்ணணும் மேடம், உடனே சொல்லுங்க. டீடைல்ஸ் எல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நான் நீ வேலை பாக்குற டையிங் கம்பெனியோட வாசல்ல தான் கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் வெளியே வரியா? சரிங்க மேடம், உடனே வரேன். சஞ்சீவ், சந்தோஷ் கிட்ட இருந்து கால் வருது. அத்தை தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை, எப்படி இருக்க அபி? நல்லா இருக்கியா? சஞ்சீவ் என்ன பண்றான்? நாங்க நல்லா இருக்கோம் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷ், மாமா எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உசுர் இல்லாத போன மாதிரி ஏதோ இருக்கும் அபி. என்னத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்க உசுரே நீயும் சஞ்சீவ் தானேமா. நீங்க இல்லனா நாங்க நட போனோம்தான். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அத்தை, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். அப்புறம் எனக்கும் சஞ்சீவுக்கும் வேலை கிடைச்சிருக்கு அத்தை, நல்ல சம்பளம். ரொம்ப நல்லதுமா. அபி, அத்தை சொல்லுங்க அத்தை. ஏமா நீயா எனக்கு போன் பண்ணி பேச மாட்டேங்கிற? உனக்கு பேசணும்னு தோணி இருக்கும். சொந்த கால்ல நிக்கணுங்கிற உன்னோட வைராக்கியம் உன்னை தடுத்திருக்கோம்ல. பாசத்தை வைராக்கியம் ஜெயிச்சிருச்சு. அத்தை, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே அத்தை, சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். அந்த நம்பிக்கையில தாமா நானும் இருக்கேன். சஞ்சீவ் பக்கத்துல இருக்கானா அபி? இருக்காரு அத்தை. இந்த போன் குடுக்குற ஒரு நிமிஷம். இந்த அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ இல்லாத இந்த வீடு எனக்கு ரணமா இருக்கு சஞ்சீவ். அழாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடுமா. எனக்கும் அபிக்கும் இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. இனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுமா. சரி சஞ்சீவ், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஆமா, நானும் அபியும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்மா. நடந்தா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நடந்து போறதும் நல்லாதாம்மா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்பதான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியுது. வாழ்க்கையில இதை தவிர வேற எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இதுவும் ஒரு நாள் கடந்து போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும். ஆமாம்மா, எல்லாம் உங்க வார்த்தைப்படியே நடக்கும். பாத்துக்கிட்டே இருங்களேன். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, இந்த ஸ்வீட் என்ன? ஸ்ரீஜா, நேத்து நைட்டு அபி அந்த ரவுடிங்க ஒரு வழி பண்ணிருப்பாங்கல்ல. அபியோட வாழ்க்கை காலியான சந்தோஷத்தை கொண்டாடதா நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஏய், என்ன ஸ்ரீஜா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அந்த அபி ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடாமா? எப்படி ஸ்ரீஜா ரவுடிங் கிட்ட இருந்து அபி தப்பிச்சா? அதான் ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கானே, சஞ்சீவ். அவன் தான் சரியான டைமுக்கு வந்து அபிய காப்பாத்திட்டான். என்ன ஸ்ரீஜா சொல்ற? சஞ்சீவ் எப்படி அங்க வந்தா? சஞ்சீவ் தான் அவனோட அருமை பொண்டாட்டி அபி மேல உயிரை வச்சிருக்கானே. சஞ்சீவுக்கு அபி மேல இருக்கிற லவ் தான் அவளுக்கு ஒரு ஆபத்துனா எங்கேயோ இருக்கிற சஞ்சீவ வர வச்சிருக்கு. நான் நீ சொன்ன மாதிரி அபி இனிமே வீட்டை விட்டு வெளியில வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சே. அப்போ இதுக்கு மேல அபி சஞ்சீவ நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏமா முடியாது? என்னோட கால்குலேஷன் சின்னதா மிஸ் ஆயிடுச்சு. அபிய பத்தி யோசிச்சேன்னா சஞ்சீவ பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். அங்கதான் தப்பு நடந்துருச்சு. என் கால்குலேஷன் ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே அந்த தப்பு நடக்காது. என் கூட வா. எங்கடி? ஏய், நீ நைட்டு படுத்து போலாம்டா. சார், டீ சாப்பிடுறீங்களா சார்? இல்ல, வேணாம் வேணாம். டேய், வாடா. இதான் கரெக்டான நேரம், ஊத்திர வேண்டிதான். நீ உன் வேலைய ஒழுங்கா பார்க்காம கிளாத் எல்லாம் கருக வச்சு எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கி இருக்க. உனக்கு என்னையா மரியாதை? உன்னால எனக்கு 50,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. யாரையா கொடுப்பா? கொடுத்த வேலைய ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, உனக்கு சேல்ஸுக்கு வேற கிளாத்த கொடுக்கணுமா? சார், இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசாதீங்க. நான் சூப்பர்வைசிங் பண்ண வரைக்கும் இந்த டைனிங் சேம்பர்ல ஆசிட் லெவல் கரெக்டா தான் சார் இருந்தது. டீ பிரேக் போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. டீ பிரேக்ல ஜெயா மட்டும் தான் இங்க இருந்தாங்க. ஐயோ, எல்லாம் என்ன பாக்குறாங்களே. நான் தான் டைனிங் சேம்பர்ல ஆசிட ஊத்துனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நான் செத்தேன். எப்படியாவது தப்பிச்சாகணும். ஜெயா, என்னமா இது? ஜெயா, எதுக்கு இப்ப நீ அழுவுற? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். சஞ்சீவ் சார் என் மேல வேணுனே பழி போடுறாரு சார். சஞ்சீவ் சார் தான் ஆசிட் பாட்டில் இருந்த ஆசிட டையிங் சேம்பர்ல ஊத்துனாரு சார். அதை நான் பார்த்தேன் சார். காலி பாட்டில் கூட அங்க இருக்கு சார். என்னது? டைனிங் சேம்பர்ல நான் ஆசிட் ஊத்துனேனா? ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? பாருங்க சார், நீங்க இருக்கும் போதே அவர் என்ன அடிக்க வராரு. சார், நான் அடிக்கலாம் போல சார். சஞ்சீவ், நீ எதுவும் பேசாத. ஜெயா, என்ன நடந்தது சொல்லு. சஞ்சீவ் சார் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு சார். நடந்துக்க பாத்தேனா? என்னமா சொல்ற? ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இரு. சார், காலையில இருந்தே சஞ்சீவன் ஒரு மாதிரி பார்த்தாரு சார்.
அடிக்கடி என்கிட்ட வந்து ஒர்க் பத்தி பேசுற மாதிரி தொட்டு தொட்டு பேசினாரு சார். என்கிட்ட வந்து டபுள் மீனிங்ல எல்லாம் பேசினாரு சார். ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வரியான்னு கூப்பிடுறாரு சார். என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க, மீறி பேசினா எம்டி கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன் சார். அதுக்கு சஞ்சீவ் சார், என் ஆசைக்கு இணங்காம நீ போய் ஓனர் கிட்ட சொன்னீனா நான் சொல்றதுதான் எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு சார். அப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார், அதனால அருண் சாருக்கு நிறைய லாஸ் ஆகும்னு சொன்னேன் சார். நான் சொல்ல சொல்ல கேட்காம ஆசிட டையிங் சாம்பர்ல ஊத்திட்டாரு சார். சார் இவங்க ஏன் இப்படி போய் சொல்றாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல சார். சஞ்சீவ், நீ எதுவும் பேசாத. என் ஃப்ரெண்டு சொன்னான்னு உன்னை பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தம் பாரு. என்ன சொல்லணும்? இப்பதான் புரியுது நீ நடத்தின கம்பெனி ஏன் திவாலாச்சுன்னு. 2 பொண்டட்டி கட்டியும் அது பத்தாம உன் கம்பெனியில் வேலை செய்யற பொண்ணுங்க பின்னாடி சுத்தி இருப்ப. அப்புறம் எப்படி கம்பெனி உருப்பிடும்? அதான் திவாலா ஆயிடுச்சு. ஏன்டா அப்படி பொம்பளை பொறுக்கியா இருக்கா? அபி, சொல்லுங்க பூர்ணா, போன் பண்ண சொல்லிருந்தீங்களா? ஆமா அபி, எப்படியோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லதான் நான் கால் பண்ணேன். என்ன குட் நியூஸ் பூர்ணா? விடிய விடிய ஒர்க் பண்ணி டிசைனை ஓகே பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண டிசைனை பார்த்து கிளையண்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னொரு பெரிய ஆர்டர் ஒன்னு சைன் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். அபி, இனி இந்த கம்பெனில நீங்க ஸ்டாஃப் இல்ல. பயப்படாதீங்க, நம்ம கம்பெனில இனி நீங்க என் பார்ட்னர்னு சொல்ல வந்த. நீங்க பண்ணி கொடுத்த டிசைன்னால எனக்கு புதுசா கிடைச்ச ஆர்டர்னால 5 கோடி ரூபாய் நமக்கு லாபம். அதுல இருந்து ஒரு 5% 25 லட்சம் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எதுக்கு பூர்ணா? எனக்கு இந்த சம்பளமே போதும். அப்படி சொல்லாதீங்க அபி, இந்த ஆர்டரே உங்களாலதான் கிடைச்சது. அதோட நீங்க பெரிய கவர்மெண்ட்ஸ் வச்சிருந்தவங்க. ஏதோ சிச்சுவேஷன் நீங்க வேலைக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உங்க திறமை எனக்கு தெரிஞ்சும் நான் செல்ஃபிஷா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னேன். அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச எனக்கு உங்க வேல்யூவுக்கும் உங்க உயர்வுக்கும் சம்பளம் கொடுக்க தெரியல, கொடுக்க முடியல. அதான் உங்க ஒர்த்துக்கு நான் கொடுத்தது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. வேணா நீங்க பாருங்க, போக போக இன்னும் நம்ம வேல்யூ எல்லாம் ஏறி நம்ம செம்ம ரிச் ஆகி உங்க பிரச்சனைங்க எல்லாம் முடிச்சிருவீங்க. சரி அபி, நான் போன் வைக்கிறேன். கங்க்ராட்ஸ். என்ன மணி 10 ஆச்சு, இன்னும் சஞ்சீவ காணுமே. என்ன சஞ்சீவ் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை கம்பெனில இன்னும் வேலை இருக்குமோ? லேட் ஆனா ஒரு போன் பண்ணி சொல்லலாம், இல்ல போன் பண்ணா எடுத்தாவது பேசலாம். எதுவுமே பண்ணல. சரி, பிஸியா இருக்கான் போல, திரும்ப கால் பண்ணி பாப்போம்.